வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமியர்களுக்கு நண்பனாக தங்களை காட்டிக்கொள்கிற திமுக அரசு உண்மையிலேயே திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு நண்பரா? இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தின் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்த்து மேல்முறையீடு போவோம்னு சொல்கிறாங்க. அந்த மேல்முறையீடு போகிறேன்னு சொல்கிறதுக்கான பின்னணி காரணம் உங்களுக்கு புரியுதா? நன்றாக பாருங்கள். இவங்க நான் இவங்கள நோக்கத்தோடு சொல்லலை. இவங்களுடைய கடந்த கால வரலாறுகள்லாம் பாருங்கள். நாடகம் போடுவதில் இவர்களை மிஞ்சிய ஆள் கிடையாது. அரசியல் நாடகங்கள் நான் சொல்கிறது. அதன் மூலமாக என்ன செய்யணுமோ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இப்போது அவங்க மேல்முறையீடு போகிறாங்கல்ல உச்சநீதிமன்றம் இல்லை ஹைகோர்ட்டு சொன்னது தப்பு, நீங்கள் அங்கே தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுமா? இல்லை சொல்லிடுமான்னு நான் கேட்குறது நான் ஏதோ முன்னே கணிச்சு சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இஸ்லாமிய நண்பர்கள் சொல்கிறேன், அங்கே போயும் தோத்துட்டு கடைசியில் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, பாய் பார்த்தீங்களா, உங்களுக்காக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போனோம், இதுக்கு தான் இத்தனை கலவரம் பண்ணுறது, அன்னைக்கே தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தோம், கலெக்டரு மன்னிக்கணும், ஜட்ஜு ஹைகோர்ட்டு ஜட்ஜு ஆர்டர் போட்டாலும் உங்களுக்காக நாங்கள் அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டோம், அந்த ஆர்டர் காப்பியை கலெக்டரு போலீஸ் எல்லாத்தையும் வச்சு அதை தடுத்துட்டோம், கோர்ட்லேயும் உங்களுக்காக வாதாட்டிட்டோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம், இன்னும் குடியரசுத் தலைவர் கூட போவாங்க, எல்லாம் போயிட்டோம், என்ன பண்ணுறது, அவங்களாம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இதை இஸ்லாமிய நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய நண்பராவது அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, அந்த தூண் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. இவங்க மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாங்க? புரியுதா? இப்போ அந்த நாடகத்தோட இது உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சது பண்ணுறது தான். நான் கூட இடையில முன்னாடி இந்த பதிவில் போட்டிருந்தேன், இஸ்லாமியர்களுக்கும் அதாவது சிறுபான்மையினர்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எங்கேயாவது தப்பாக எடுத்துக்காதீங்க, அரசு அலுவலகங்களில் ஒரு இஸ்லாமியருக்கு நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், கிறிஸ்தவருக்கு லஞ்சம் வாங்க மாட்டோம், சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்ககிட்ட லஞ்சம் வாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? லஞ்சம் பொதுவானது, புரியுதுங்களா? இவங்க என்ன நாடகம் போடுறாங்கன்னு. ஆனால் உங்களுக்கு நாங்கள் தான் நண்பன். எப்படா லஞ்சம் வாங்குறீங்க? அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாதுல்ல, எப்படி வாங்குறீங்க? அதனால் இஸ்லாமிய நண்பர்கள் முதல்ல திமுகவோட நாடகத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தினாலும் சரி, ஒரு நாடக கம்பெனிக்கு வாக்கு செலுத்துகிற, ஒரு நாடக நடிகருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துகிற மாதிரி தான். எப்படியெல்லாம் நாடகம் போடுறாங்கன்றதை பார்த்துக்குங்க. நீங்கள் வாக்கு செலுத்துவீர்களா அப்படின்ற கேள்வியை தான் நான் கேட்குறேன். செலுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை, செலுத்தணும்னு சொல்லலை. பார்த்துக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.